ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை பத்தி என்ன கருத்து உங்களுக்கு? வருத்தமா இருக்கு. ஆமா, ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் இல்லையா, முன்னாள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவரு எப்படிங்க தோற்கடிச்சாங்க குளத்தூர்ல? நம்ம இந்த தொகுதி இல்ல, நீங்க என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சென்னையில இருக்க நம்ம பாக்குறோம் நிறைய திட்டங்கள். என்ன எதுக்கு இருந்தாலும் குளத்தூருக்கு அவர் போறாரு சொல்லுவோம். ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரை அப்படி வச்சிருந்தாரு. குளத்தூர் மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? நான் குளத்தூர் மக்களை பத்தி மட்டும் பேசுறேன். நேற்று ஏற்பட்ட ஒரு சிறிய ரயில் பயணம் அனுபவத்துல என் கூட பயணம் செய்தவங்க குளத்தூர் தொகுதி ஒரு அம்மா, குளத்தூர் வாசியை நீங்க சந்திச்சிட்டீங்க. சொல்லுங்க, என்ன காரணம்? அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களுடைய வருத்தம் வந்து ரொம்ப வருத்தம். அவங்க ரொம்ப அழுதாங்க, வேதனைப்பட்டாங்க. பட் இருந்தாலும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அவங்களால ஏற்க முடியல. அவங்களால முடியல. திமுக ஆட்சி தோற்றதுக்கு என்ன காரணம்? நம்ம இனிமேலாவது ஓப்பனா பேசணும். அந்த திராவிட கட்சிகள் இருந்து இப்ப முதல் முறையா பல வருஷங்கள், 50-60 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு விஜய்ன்ற ஒரு புது ஒளி கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு செட் ஆகும்? அது எப்படி செட் ஆகுன்றது வந்து அவங்க ஆட்சி நடத்துறதை பொறுத்துதான் இருக்கு. வெயிட் அண்ட் see. அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்றதுக்கு வேற அதுல ஒண்ணும் விஷயம் இல்ல. இப்ப திமுக, அதிமுக எல்லா எதிர்கட்சிகளுமே பாத்தீங்கன்னா திமுக ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. தற்கூரிகள், ஏங்க சும்மா சுத்திட்டு இருக்கவங்க இவங்கெல்லாம், என் எல்கேஜி யூகேஜி பசங்களை வச்சுலாம் அவர் கட்சி நடத்துறாருலாம் சொன்னாங்க. கடைசி வெற்றியை பெற்றுட்டாரு. அப்ப அவங்களுடைய வாதம் மிக மிக தப்பா? இளைஞர்களை ரொம்ப ஒரு குறைஞ்சு மதிப்பிட்டாங்களோ தற்கூரிகள்னு? அது குறைந்த மதிப்பீடு தான். அந்த தற்கூரின்ற வார்த்தையை பயன்படுத்துனது பெரிய தவறு தானே. இத இப்ப ஃபீல் பண்ணுவாங்களோ? இல்ல, அந்த அரசியல் பேச்சுக்குள்ள நான் வர விரும்பல. நான் பொதுவா தான் கேக்குறேன். பொதுவாக இருந்தாலும் அது ஒரு அரசியல் பேச்சு தான். அதுக்குள்ள நான் வர விரும்பல. சரி, பேசிக்கா எனக்கு அவருடைய நடிப்பு, விஜயோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும். விஜயோட ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க, எது உங்களுக்கு ரொம்ப அவரை பிடிச்ச? விஜய் இந்த அவரு ஒரு டீம் ஒர்க்கா பண்ண துப்பாக்கின்ற படம் ரொம்ப நல்லா விரும்பி பார்த்தேன். நல்ல படம் அது. சரி, விஜய் தேசிய அந்த படத்துல ஒரு தேசத்துக்காக அவர் எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் அவருடைய கடமை அவர் அதுல கரெக்டா செஞ்சிருக்காரு. அந்த துப்பாக்கி படத்திலேயே அவருடைய தேசிய சிந்தனை உங்க மனசை கவர்ந்திருக்கு? எனக்கு கவர்ந்திருக்கு. பர்சனலா சொல்ல போனா அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல நடிப்பு கொடுத்திருக்காரு அந்த படத்துல. அந்த மாதிரி சில படங்கள் நடித்திருக்காரு, அதெல்லாம் பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, இப்ப விஜய் முதலமைச்சரா, விஜய்க்கு என்ன சொல்ல போறீங்க? அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நல்ல ஆட்சியை கொடுக்கணும். மக்கள் அவரை எதிர்பார்த்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு நல்லதே செய்யணும்னு நான் அவரிடம் இந்த இது மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன். கடைசி கேள்வி, அதிமுக ஒருவேளை விசிலோட இணைந்திருந்தா ஜெயிச்சிருக்குமா? கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருந்துச்சு, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் கிடையாதுங்க. நான் ஒரு சாதாரண குடிமகன். நான் ஒரு சாதாரண குடிமகன். என்னுடைய ஜனநாயக கடமையை நான் நிறைவேற்றினேன். வெளிப்படுத்திட்டீங்க. அவ்வளவு. என்னுடைய ஓட்டு உரிமையை நான் வெளிப்படுத்தினேன். நான் ஓட்டு போட்டது இங்க வந்து சுத்தியல் அறுவாள் நட்சத்திரத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். சோ நீங்க விஜய்க்கு ஓட்டு போடல? ஏன்னு கேட்டா, எனக்கு சில வாழ்க்கையில் நல்லது நடந்ததுக்கு சுத்தியல் அறுவாள் நட்சத்திரம் ஒரு காரணமா இருந்திருக்கு. பர்சனலா இல்ல, என்னுடைய சில நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு, நாங்க ஒரு தொழிற்சங்கவாதிகள் என்ற தொழிற்சங்கத்துக்கு அவங்களுடைய ஹெல்ப் அதனால நம்ம இருந்தது. நாங்கெல்லாம் இன்னைக்கு வந்து சில இடத்துல தொழிற்சங்கத்துல ஒரு தொழிலாளர்களா இருக்கிறோம்னா அதுக்கு வந்து அவங்களுடைய போராட்டங்கள் வந்து ரொம்ப வெற்றிகரமா எங்களுக்கு பண்ணி கொடுத்தது. அந்த நன்றி கடனை நான் நிறைவேற்றினேன். ஓகே, சரி, நன்றி.